இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் சபை மக்களுக்கும் பாஸ்டருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்திலே வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மிஷனரி ஆப்பிரிக்கா தேசத்திற்கு சென்று ஆண்டவரை பற்றி பிரசங்கிப்பதற்காக சென்றிருந்தார். ரொம்ப காலம் பல வருடங்கள் அங்கே ஆண்டவரை குறித்து அவர் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார், பிரசங்கித்து கொண்டிருந்தார். ஆனால் ஒருவர் கூட இயேசுசாமியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மிஷனரி அங்கேயே மரித்து விட்டார். மரித்த உடனே அவரை அனுப்பின அந்த மிஷன் ஆர்கனைசேஷன் இங்கிலாந்திலிருந்து வேறொரு மிஷனரி அந்த இடத்திற்கு அனுப்பினார்கள். அனுப்பும்போது அந்த மிஷனரி அந்த இடத்துல சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர் நமக்காக மரித்தார், அவர் சிலுவையிலே அடிப்பட்டார்ன்னு சொல்லும்போது அடித்து அவர் உயிரோடு எழுந்தார், அவர் அடிக்கப்பட்டார்ன்னு சொன்னோடனே இவங்க அங்கே அமர்ந்திருந்த எல்லா மக்களும் எழுந்துட்டாங்களாம். எழுந்து சொன்னாங்களாம், இந்த இயேசு சாகவில்லை, இந்த இயேசு பாருங்க இங்கே தான் இருக்கிறாரு. நீங்கள் சொன்ன இயேசு எங்களோடு கூட தான் வாழ்ந்தார், எங்களோடு கூட இருந்தார், இங்கே தான் இருந்தார், இந்த வீட்டில் தான் வாழ்ந்தார், பாருங்க இங்கே தான் நாங்கள் அடக்கம் பண்ணன்னு சொல்லி அவரை காண்பித்தார்களாம். ஒருவேளை அந்த மிஷனரியினுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர் ஆண்டவருக்காக அங்கே வாழ்ந்து காண்பித்தார். அவரை பார்ப்பவர்கள் இயேசுவை பார்த்தார்கள். ஒருவேளை இயேசுவை பற்றி சொல்லும்போது அந்த மக்கள் சொன்னார்கள், இயேசுவை போல இந்த மிஷனரி வாழ்ந்தார் என்று சொல்லி சொன்னார்கள். இந்த செய்தியின் இந்த அடிப்படையோடு கூட நாம் இன்றைக்கு அந்த கிறிஸ்துமஸ் செய்தியை பார்க்கலாம். ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை மிகுந்தவரே, நெஞ்சோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சுவாமி, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். யார் இந்த மேய்ப்பர்கள்? இந்த மேய்ப்பர்கள் அந்த பெத்லகேமிலே வயல்வெளியிலே தங்கி ஆடுகளை பத்திரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார் என்றால், எருசலேமுக்கு மக்கள் பலி செலுத்த வருவார்கள். பலி செலுத்த வரும்போது தூர இடத்திலிருந்து வரும்போது ஆட்டுக்குட்டியை கொண்டு வர முடியாது. ஆகவே இவர்கள் என்ன செய்வார்கள்? மக்கள் வரும்போது அந்த இடத்துல அவர்கள் எருசலேமுக்கு வரும்போது பெத்லகேம் வழியாகத்தான் போக வேண்டும். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மேய்ப்பர்கள் இடத்துல ஆடுகளை வாங்கி கொண்டு செல்லுவார்கள். ஆண்டவருக்கு பலியிடுகிற ஆடு எந்த விதமான பழுதும் இருக்கக்கூடாது. லேவி ராமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தால் தெரியும், பழுதற்றதும் ஒவ்வொரு பலியை சொல்லும் போதும் அந்த வசனம் சொல்லும், பழுதற்றதும் குறைவில்லாததும் இந்த மாதிரி இருக்கிறது தான் நீ பலியிடணும்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டே வந்தார். ஆகவே இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பலி செலுத்தக்கூடிய ஆடுகளை அவர்கள் கண்ணும் கருத்துமாக, ஒருவேளை ஓனாய் அதை பிடித்து கொண்டு போகக்கூடாது, அந்த ஆடுகளுக்கு அடிபடக்கூடாது, அந்த ஆடுகள் உடம்பு சரியில்லாமல், அதாவது சுகவீனம் அடையக்கூடாது. ஆகவே அந்த ஆடுகளை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே குளிராகிலும் என்னை என்ன செஞ்சது? பட்சித்தது, ஆனால் என்ன செஞ்ச? மந்தையை சரியாக காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் யாக்கோபு. அந்த மாதிரி இந்த மேய்ப்பர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து, ஏனென்றால் கடவுளுக்கு பலி செலுத்துகிற இந்த ஆடு, கடவுளுக்கு பலி செலுத்துகிற ஆடு எந்த குறையும் வந்துடக்கூடாது. ஏன்னா மக்கள் இதை வாங்கி கொண்டு போகிறார்கள். தன்னை நம்பி தனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க இந்த ஜனங்க. ஒருவேளை யூத ஜனங்கள், பிரதான ஆசாரியர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்பிலே உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மேய்ப்புகள் என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே அந்த மந்தையை, அந்த ஆட்டு மந்தைகளை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து தான் பலியிட செலுத்துவதற்காக ஆடுகள் எடுத்து வாங்கி கொண்டு போகணும், வேற இடத்துல இருந்து வாங்கக்கூடாது. ஏனென்றால் பழுதற்றதாக இருக்கணும். பழுதா இருந்துச்சுன்னா அதே இடத்துல அந்த பலி செலுத்தினவங்களை அடிக்கப்படுவாங்க, அதே இடத்துல அவங்க இறந்து போவாங்க. மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே அந்த குற்றமில்லாத பழுதில்லாத அந்த ஆட்டை பத்திரமாக அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள்.
ஆகவேதான் குழந்தை இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக பிறந்த உடனேயே முதலாக தேவதூதர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அதாவது தேவதூதன் அவர்களை நோக்கி 10ஆம் வசனம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். யாருக்கு அறிவிக்கிறார்? பகலும் இரவும் பகலும் மந்தையை பார்த்து கொண்டிருக்கிற பொறுப்பிலே, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையா இருக்கிற அந்த ஜனங்களை, மேய்ப்பைகளை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். சந்தோஷம் குறைவான சந்தோஷம் இல்ல, கேட்கும் போது ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அந்த சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன் அவர்களுக்கு அறிவித்தார்? இவைகள் தான் அந்த பலி செலுத்துவதற்காக ஆடு வைத்திருக்கிறார்கள். இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு பலி செலுத்துவதற்கு இந்த ஆடுகள் தேவையில்லை. ஒருவேளை தேவ ஆட்டுக்குட்டியே இங்க கடவுளாக பிறந்து விட்டார், அவர் அடிக்கப்பட போகிறார், இனிமேல் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை, இனிமேல் உங்களுக்கு விதமான கஷ்டங்கள் இல்லை, இனிமேல் நீங்கள் வெயிலிலேயும் இரவிலேயும் பகலிலேயும் குளிரிலேயும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு மாத்திரம் இந்த சந்தோஷம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். மேய்ப்பர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், இந்த என்ன செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, ஒரு செய்தி. முதல்ல தேவதூதன் என்ன சொல்றாரு? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, அந்த என்ன செய்தின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, தேவதூதர்கள்லாம் வர்றாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக தேவதூதர்கள் பாடுறாங்க. பாடிட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க போய் அந்த குழந்தைய பாருங்கன்னு சொல்லல. நல்லா கவனிங்க, நீங்க போய் அந்த குழந்தைய பாருங்கன்னு சொல்லல, செய்தி சொல்லியாச்சு. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை சொல்லிட்டாங்க, நீங்க போய் பாருங்கன்னு எல்லாம் சொல்லல. ஆனா அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க? இந்த நம்மை நம்பி இப்படி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்களே, அந்த குழந்தையை போய் பார்க்கணும்னு இவங்க அந்த செய்தியை தனக்கு சொந்தமாக்கிட்டாங்க. செய்தி சொல்லப்பட்டுச்சு, அந்த செய்தி சொல்லப்பட்டதை முதலாவது இவங்க என்ன பண்றாங்க? தனக்கு, எனக்கு சொல்லப்பட்ட செய்தி. ஆகவே என்ன செய்யலாம்? அந்த குழந்தையை போய் பார்க்கலாம். என்ன அடையாளம் சொல்லியிருக்காங்க? என்ன அடையாளம்னா, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இன்னைக்கா இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கூகுள் மேப் போட்டிருப்போம் இல்லைங்களா? கூகுள் மேப் போட்டு உடனே தேடி இருப்போம். ஆனால் அந்த ஏர்லி மார்னிங் நடுநிசி தாண்டின உடனே எல்லாத்து வீட்டிலையும் மாட்டு தொழுவருக்கு முன்னணி இருக்கு, எல்லாத்து வீட்டிலையும் முன்னணி இருக்கு. பாருங்க, யூதர், வேத சாஸ்திரிகள், ஞானிகள், அவங்க கடவுளை தரிசிக்கும் போது படிச்சவங்க, அவங்களுக்கு ஜாகிரபிக் எல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டுது. ஆனால் இந்த மேய்ப்பைகளுக்கு எந்த இதுவுமே சொல்லலை, ஒரே ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்காரு. என்ன அடையாளம்? பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். அவர் எந்த பர்டிகுலர் வழியெல்லாம் சொல்லலை. நீங்கள் நேராக போய் கிழக்கு திரும்பி மேற்க போனால் 10வது வீட்டில் இருக்கும்னு சொல்லி சொல்லலை. ஆனால் அந்த மேய்ப்புகள் என்ன பண்ணுறாங்க? சொல்லப்பட்ட செய்தியை தனக்கு உகந்ததாக மாற்றிட்டு, தனக்கு சொல்லப்பட்ட செய்தியை எடுத்துட்டு இப்போ அந்த குழந்தையை பார்க்க போகிறாங்க. அவங்களுடைய பொறுப்பு என்ன? ஒரு நிமிஷமாவது அந்த மந்தையை விட்டு அவங்க போகக்கூடாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த கடவுள், ஒருவேளை கடவுள் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார், கடவுள் மேசியா பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன உடனேயே தன்னுடைய பொறுப்பை எல்லாம் மறந்து, தன்னுடைய பொறுப்பு, அதாவது நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், கண்ணின் கண்மணியை போல பார்க்கிற அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த ஆடுகளை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை மறந்து, என்ன பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை மறந்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும்
தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவங்க நினைச்சிட்டாங்க, இந்த நாம போய் இந்த குழந்தையை தேடி போறோமே, ராத்திரியில ஓனாய் வந்து இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்றது, ராத்திரியில சிங்கமோ ஒரு புலியோ கரடியோ வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்றது, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவங்க யாரை தரிசிக்க போறாங்க, அந்த கடவுளை, கடவுள் மனிதனாக இங்க அவதாரம் எடுத்து வந்த அந்த தெய்வத்தை பார்ப்பதற்காக இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுவரைக்கும் வாழ்க்கையில என்ன முக்கியம் சொல்லி இருந்தாங்களோ, இதுவரைக்கும் வாழ்க்கையில எதுதான் முக்கியம் சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, இதுவரைக்கும் வாழ்க்கையில இதுக்காகத்தான் நம்ம வாழ்றோம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ, அந்த பொறுப்பை மறந்து கடவுளை தேட அவர்கள் கிளம்பி புறப்பட்டாங்க. அவங்க தேடுறாங்க. அந்த நடுநிசி நேரத்துல ஒவ்வொரு தொழுவமா அவங்க போறாங்க. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இவங்க பாருங்க, தேடுறாங்க, செய்தியை தனக்கு சொந்தமாக்கிட்டாங்க. தனக்கு சொந்தமாக்கின உடனே தானே எதற்காக முக்கியத்துவம் கொடுத்து இதுவரைக்கும் வாழ்ந்தாங்களோ அந்த முக்கியத்துவத்தை மறந்து இவங்க புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போய் அந்த நடுநிசையில ஒவ்வொரு தொழுவமா தேடுறாங்க, ஒவ்வொரு தொழுவமா தேடுறாங்க. இந்த தொழுவத்தில் இருக்குமா, அந்த தொழுவத்தில் இருக்குமா, அங்க இருக்குமா, யார்கிட்டையும் கேட்க முடியாது, எல்லாம் கதவு சாத்தி இருக்கு. இவங்களா தேடி 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 தேடிட்டு போறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய நோக்கம் நான் முதல்லயே சொன்னேன், அந்த ஆட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான பழுதும் வந்துடக்கூடாது. அப்போ இவங்க புறப்பட்டு போன உடனேயே அந்த மந்தையை தேவ தூதர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். மந்தையை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அந்த மந்தைக்கு அவர் காவல் வைத்து விட்டார். ஆகவே இவர்கள் உண்மையான தெய்வத்தை தேடி, இரட்சகரை தேடி தேடி போய் கடைசியிலே கண்டு பார்த்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க, மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள், மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன், இந்த தெய்வத்தையே நான் பார்த்துட்டேன், தெய்வ குழந்தையவே நான் பார்த்துட்டேன், தெய்வத்தை பார்த்துட்டேன். அவ்வளவு ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில யாரும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இயேசு பிறந்திருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த செய்தியை நீங்க உங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறீங்களா? இந்த இயேசுவை, இந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி மனிதன். இட் இஸ் an individual. ஒவ்வொரு இது வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இட் இஸ் நாட் a theoretical life, it's a practical life. Oh taste and see that the Lord is so good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த செய்தியை தனக்காக எடுத்துக்கொண்டாங்க. தனக்கு எடுத்துக்கொண்டு தேடுறாங்க, தேடுறாங்க, தேடி அலையிறாங்க. ஒவ்வொரு மாற்று தொழுவமா தேடி 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 அந்த குழந்தையை பார்த்த உடனே சந்தோஷத்துல மிகுந்த சந்தோஷம் அடைந்தாங்க. அந்த குழந்தையை தரிசித்த உடனே அவங்களுக்கு வாழ்க்கையிலே சந்தோஷம் வந்தது. அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பாரானால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்திருப்பாரானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் சந்தித்திருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையிலே மாற்றம் இருக்க வேண்டும். There is a great change since I was born. உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்க வேண்டும், பேச்சிலே மாற்றம் இருக்க வேண்டும், நடையிலே மாற்றம் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். மேய்ப்பர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள், மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம். இதுவரைக்கும் அவர்கள் எதையோ ஏக்கத்தோடு இருந்தவர்கள் கடவுளையே பார்த்து விட்டார்கள். தன்னை தேடி வந்த கடவுள், எனக்காக அவர் பிறந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை பார்த்த உடனே வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. சகேயு உன்னுடைய வீட்டிலே ஆண்டவர் போக ஆரம்பிக்கும் போது, உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லும் போதே சகேயுனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. அருமையான திருச்சபை மக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்திருப்பாரானால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரிசித்திருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கும். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. ஏன்? இயேசுவை ஒரு நாள் பார்த்து விட்டேன். மரணமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, கப்பல் சேதமோ எதுவும் இந்த அன்பை விட்டு எனக்கு பிரிக்க முடியாது. உலக சந்தோஷம் அல்ல, உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற, ஆண்டவரை தரிசித்து விட்டேன், அவருடைய அன்பு மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த இயேசுவை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், இந்த இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருப்பாரானால் சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும்.
இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வியாதி டிப்ரெஷன், மன அழுத்தம். சிறியவர்லிருந்து பெரியவங்க வரைக்கும் மன அழுத்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் தாவீது ராஜாவை பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. ஆனால் தாவீது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால, ஆண்டவரை தாவீது புரிந்து கொண்டதுனால, நீங்கள் அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். ஏபோத்தை கொண்டு வா, தன்னை பலப்படுத்தி கொண்டு அந்த சிக்லாக்ல அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அழுவதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதாங்க. ஆனா தாவீது என்ன பண்றாரு? தன்னை பலப்படுத்தி கொண்டா. ஏன் பலப்படுத்தி கொண்டார்? அவர் ஆண்டவரை பார்த்து விட்டார். ஆண்டவருடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலே, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே என் தாசன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான். காரணம் என்ன? அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தான். அருமையான மக்களே, இந்த செய்தி உங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறீங்களா? இரண்டாவது, ஆண்டவரை தரிசித்திருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இயேசுசாமி இருந்தாருன்னா நீங்கள் பிரதிபலிக்கணும். சந்திரனுக்கு லைட்டு கிடையாது, தெரியல உங்களுக்கு. மூணுக்கு லைட்டு கிடையாது. ஆனால் அந்த மூணு என்ன செய்யும்? சூரியன்கிட்ட ஒளியை வாங்கி அந்த ஒளி கொடுக்கும். எங்கே ஒளி கொடுக்கும் தெரியுங்களா? இருட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒளி கொடுக்கும். சூரியனுடைய வெளிச்சத்தை எந்த மக்கள் அனுபவிக்கலையோ அந்த மக்களுக்கு சந்திரன் ஒளியை கொடுக்கும். ஒருவேளை ஆண்டவருடைய பிரதிபலிக்கிறோம். நம்மை பார்க்கிறவங்க, இன்னைக்கு போதனையே அல்ல, நம்மை பார்க்கிறவங்க இயேசுசாமியை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? நம்மை பார்க்கிறவங்க. தாவீது சொல்லுகிறார், திராட்சரசமும் ஆட்டு மந்தையும் இருக்கிற தானிய விளைச்சலும் இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தீர். எனக்கு சாப்பாடு இருந்தாலும் சரி, சாப்பாடு இல்லாட்டியும் சரி, என்னுடைய விளைவுகள் இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில யார் இருக்காங்க? இயேசுசாமி இருக்கிறா, ஆண்டவர் இருக்கிறா. உங்க வாழ்க்கையில இயேசுசாமி இருக்கிறாரா? இருந்தாருன்னா சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கணும். மூன்றாவது, இந்த சந்தோஷத்தை அவங்களால அடக்கி வைக்க முடியல. என்ன பண்றாங்க? வழிநெடுக சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? அங்க ஒவ்வொரு வீடா தட்டி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதான் வசனத்துல வாசிக்கிறோம், கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டாங்கன்னு வாசிக்கிறோம். இவங்க ஒவ்வொரு வீடா தட்டி சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் பிறந்திருக்கிறார், கடவுள் பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார், கடவுளை நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம், நீங்களும் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இடத்துலயும் சொன்னாங்க. ஆனா பாருங்க பரிதாபம், ஒருத்தர் கூட விசாரிக்கல, அவரை போய் வணங்கல, ஒருத்தர் கூட போகல. ஆச்சரியமான மேய்ப்புகளால் தனக்கு சொல்லப்பட்ட செய்தியை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் ஒருத்தர் கூட போய் இந்த கடவுளை பார்க்கல. அது அவங்க போய் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை. ஒருவேளை திருச்சபையில நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறோம். இயேசுசாமி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பிறக்க வேண்டும், அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அந்த செய்தியை உங்களுக்கு சொந்தமாக்கி நீங்க இயேசுசாமி உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் மறுபடியும் பிறந்த அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களால் பேசாமல் இருக்க முடியாது, உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. ஏன்? இந்த மேய்ப்பர்கள் அந்த குழந்தையை பார்த்த உடனே சந்தோஷம் வந்தது. அந்த குழந்தையை தனக்கு சொந்தமாக்கினார்கள், தெய்வத்தை வழிநெடுக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? இயேசுசாமியை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றோமா? யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை மற்றவர்களிடத்திலே பேசுகிறதா? நீங்க இயேசுசாமி பற்றி சொல்றீங்களா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை என்னால் அடக்கி வைக்க முடியல. ஏன்? நம்ம மற்றவங்களுக்கு போய் அந்த சந்தோஷத்தை நம்ம சொல்லணும். வாழ்க்கையில் இன்னைக்கு மக்கள் உண்மையான அன்பை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் அந்த டிப்ரெஷனால அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணி கொண்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் கிடையாது, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடையாது. வீட்டுக்கு போனீங்கன்னா நிறைய வீட்டில், உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது, நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு செல் இருப்பார், அம்மா ஒரு செல் வச்சுருப்பாங்க, பிள்ளைங்க ஒரு செல் வச்சுருப்பாங்க. ஒரு வேளை மம்மி சாப்பாடு வேணுங்கிறது கூட இதில் தான் சொல்லுவாங்க, செல்லில் தான் மெசேஜ் அனுப்பிச்சு சொல்லுவாங்க. இல்லைங்களா? இல்லை, அப்படி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். பக்கத்தில் இருப்போம், பேச மாட்டோம். நம்ம ஜேர்னி போயிட்டு இருப்போம், பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பேச மாட்டோம். எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவங்ககிட்ட சிரித்து பேசிட்டு வருவோம், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். சுற்றிலும் நிறைய பேர் இருக்காங்க.
நம்மை சுற்றிலும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நாம உண்மையாலுமே ஏசாமியை நீங்க தரிசிச்சிருப்பீங்கன்னா, ஏசாமியுடைய உள்ளத்துல இருந்திருப்பார். ஆனால் நீங்க அந்த சந்தோஷத்தை உங்களால் என்ன செய்ய முடியாதுங்க, என்ன செய்ய முடியாது, அடக்கி வைக்க முடியாது. நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. அப்போ சுவிசேஷகனுடைய வேலையை செய். நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் சுவிசேஷர்கள். பாஸ்டர் தான் போய் ஒவ்வொரு வீடு வீடா பார்த்து ஜெபம் பண்ணணும்ட்டு இல்லை, பாஸ்டர் தான் போய் எல்லாத்தையும் சபைக்கு கூட்டிட்டு வரணும்ட்டு கிடையாது. இது நம்மேல் விழுந்த கடமை. ஒருவேளை 2023 முடிஞ்சு 24க்கு நாம போக போறோம். ஒரு தீர்மானம் எடுக்கலாம். என்ன தீர்மானம் எடுக்கலாம், என்ன செய்யலாம்? என் மூலமா அந்த திருச்சபைக்கு நான் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன், அந்த தீர்மானத்தை எடுங்க. கடவுளை தரிசிக்க, அந்த கடவுளை தேடி வந்த கடவுளை தரிசிக்க நான் சொன்ன அந்த பொறுப்பை மறந்து இந்த மேய்ப்பைகள் போன உடனே அந்த மந்தையை காக்கிற பொறுப்பை தேவதூதர்கள் ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய தேவையை ஆண்டவர் சந்திப்பார். நீங்க ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கண்ணீர் விடும்போது, ஆத்துமாக்களை போய் நீங்கள் ஆதாயப்படுத்தும் போது, திருச்சபைக்கு ஆலயத்திற்கு ஆண்டவர்களை பிள்ளைகளை மற்றவர்களை நீங்கள் கூட்டிக் கொண்டு வரும்போது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தேவைகள் அதிகம், தேவைகள் அதிகம். அவங்களுக்காக நம்ம நேரத்தை செலவிடும் போது நீங்க தீர்மானம் எடுங்க. 2024 இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளாக, ஆண்டவரே ஒரு 4 ஆத்துமாக்களாவது, ஒரு 10 ஆத்துமாக்களையாவது நான் திருச்சபைக்கு கூட்டிட்டு வருவேன், நான் திருச்சபைக்கு கூட்டிட்டு வருவேன், அன்னோட ஆலயத்துக்கு நான் கூட்டிட்டு வருவேன், நான் ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவேன். நீங்க நல்லா கவனிங்க. மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு தேவையான உணவை தர முடியும். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும், அவர் புல்லுள்ள இடங்களிலே என்னை அம்மை நடத்துகிறார். ஆடு மேய்ப்பனை நம்புகிறது, மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அந்த பரம மேய்ப்பனுடைய பிள்ளைகளாக பாஸ்டர்கள் இருக்காங்க, நம்மை போதிக்கிற போதகர்கள் இருக்கிறாங்க. ஆனா குட்டி போட வேண்டியது, மந்தையை அதிகரிக்க செய்ய வேண்டியது சபை மக்களுடைய வேலை. ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு வருவது சபை மக்களுடைய வேலை. ஒரு போதகர் இப்படி சொன்னார், அப்பமும் திராட்சரசமும் மீந்து இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாரு. அதிகமா கலக்கிறதுனால மீந்து வரல, ஒருவேளை கணக்கு எடுக்காம அப்பத்தை வச்சதுனால மீந்து வரல. அந்த போதகர் உள்ளத்தின் ஆழத்துல குமரல சொல்றாரு, இந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் வர வேண்டிய மக்கள், இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற மக்கள் திருச்சபைக்கு வெளியில இருக்கிறார்கள். இவர்களை யார் அழைத்து கொண்டு வருவது, யார் அழைத்து கொண்டு வருவது? அருமையான திருச்சபை மக்களே, நல்ல கொண்டாடுற நாம கிறிஸ்துமஸ், தவறு கிடையாது. ஆனால் இந்த சந்தோஷ செய்தியை நான் எத்தனை பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், யோசித்து பாருங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி, திருச்சபையில மக்கள் எப்படி வருவார்கள், விசுவாசிகள் எப்படி பெருகுவார்கள், நம்ம தான் போய் சொல்லணும். நம்மேல் விழுந்த கடமை. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஈயூல ஒரு கேம்ப் மீட்டிங் வச்சிருந்தோம். 6 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையன் இன்னொரு இன்ஜினியரிங்கில் படிக்கிற ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தான் கல்லூரியிலேருந்து. வந்த உடனே சாயந்தரம் மீட்டிங் முடிஞ்சது. நைட் ஒரு சந்தியா வேலையில் முடிஞ்ச உடனே 7:30 மணி எல்லாரும் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட வாங்கும்போது அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ என்னன்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஃபைனல் இயர் படிக்கிற அந்த பையன் 6 கிலோமீட்டர் நடந்து கூட்டிகிட்டு வந்த அந்த பையனை கட்டி பிடிச்சு, இந்த ஐக்கியத்தை, இந்த இயேசுவை, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஏன் எனக்கு முன்னாடி சொல்லவில்லை, கட்டி பிடிச்சு அழுதான் அந்த வாலிப பையன். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையன். நான் 3 வருடங்கள் என் வாழ்க்கையிலே நான் கழித்து விட்டேனே, 3 வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அவசியமாக கழிச்சிட்டேனே. கல்லூரியில் எனக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மாதம் நான் என்ன செய்ய முடியும்? ஜனவரி மாதம் நடந்துச்சு, மீறி போனால் 2 மாதம் தான் இருக்கும். இந்த 2 மாதத்தில் நான் என் கல்லூரியில் என்ன செய்ய முடியும்? அவனை பார்த்து சொல்கிறான், ஜெரால் நீ முன்னாடி எனக்கு வந்து சொல்லியிருக்க கூடாதா? அட்லீஸ்ட் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு வந்து சொல்லியிருக்க கூடாதா? எத்தனை மாணவர்களை நான் ஆண்டவர்களை கொண்டு வந்திருப்பேன்னு சொல்லி அவனை கட்டி பிடித்து கண்ணீர் வடித்தான். அருமையான திருச்சபை மக்களே, அருமையான சகோதரனே சகோதரியே, நம்மை சுற்றிலும் நிறைய மக்கள் தேவையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள். இவங்களை யார் ஆண்டவருடைய சமூகத்தை கூட்டிக் கொண்டு வருவது? நம்மேல் விழுந்த கடமை. மேய்ப்பர்கள் தன் பொறுப்பை மறந்து முதலாவது அந்த செய்தியை தனக்கு சொந்தமாக்கினார்கள். சொந்தமாக்கின உடனே தேடினாங்க, போய் பார்த்தாங்க, அந்த தெய்வத்தை வணங்கின உடனே. நீங்க யோசிச்சு பாருங்க,
உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? இல்லை, உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆண்டவரை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கதறாங்க, மோசே நீ பேசு, கடவுள் எங்கிட்ட பேசவே வேண்டாம், நீ பேசு மோசே, நாங்க கேட்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை கூக்குரலிடுறாங்க. ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே நடுநடுங்கி விழுகிறாங்க. மோசே இந்த கடவுள் எங்கிட்ட பேச வேண்டாம், தயவு செய்து பேச வேண்டாம்னு சொல்லி கதறாங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கதறினாங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த கடவுளை போய் தொட்டு பார்க்கறது எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா? எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அந்த குழந்தைய கையில் எடுத்திருப்பாங்க இல்லையா? நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், தாங்குவேன் கடவுள் சொன்னார். ஆனால் அந்த கடவுளையே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கையில் எடுத்திருக்காங்க. எவ்வளோ ஸ்லாக்கியம் பாருங்க, எவ்வளோ ஸ்லாக்கியம். அடிக்கடி நான் யோசிச்சு பார்ப்பேன், நமக்கு தெரியாது இருந்தால் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு அந்த கடவுளை அப்படி கையில் தூக்கும் போது எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? எப்படி இருந்தது? கடவுள் தெய்வம். இந்த தெய்வத்தை தொட முடியாது, இந்த தெய்வத்தை பார்க்க முடியாது, ஆனால் அந்த தெய்வத்தை நான் பார்க்குறேனே, சரி எவ்வளவு எங்கள் மேலே அன்பு வச்சு அந்த தேவதன் வந்து செய்தியை சொன்னாருன்னு சொல்லி அந்த மேய்ப்புகள் எப்படி நினச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்த தெய்வத்தை, இயேசுசாமியை, அந்த செய்தியை நீங்கள் சொந்தமாக்கி உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்களும் ஒரு சுவிசேஷலாக மாறி இருப்பீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? 2024 என் மூலமாக ஆண்டவரே எனக்கு நீங்கள் பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. நான் எத்தனை பேருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லணும், சொல்கிறது மாத்திரம் இல்லை, திருச்சபைக்கு நான் கூட்டிகிட்டு வரணும், என்னால் இத்தனை ஆத்துமாக்கள் நான் கூட்டிகிட்டு வரணும். சுவாமி எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் தீர்மானம் எடுங்க. உங்கள் உலக பிரகாரமான எல்லா பிரச்சனைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக்குவா. நீங்கள் ஆண்டவருடைய வேலையை செஞ்சீங்கன்னா அவர் என்ன செய்வார்? உங்களை பாதுகாத்துக்குவார். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் மாதிரி ஒரு பொசசிவ் யாருமே கிடையாது. மோசேவுக்கு விரோதமா மிரியாமும் இவங்க ஆரோனும் பேசின உடனே மோசே சொல்றாரு, ஆண்டவரே அந்த மிரியாமை விட்டுருங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஏப்பா ஏன் மிரியாமையும் ஆரோனையும் பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைக்கு எதிராக நீ பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறார். அவ்வளவு வைராக்கியம் மோசேக்கு மேல அவ்வளவு உரிமை வச்சிருக்கிறார். அவ்வளவு மோசேக்கு விரோதமா யாராவது பேசிட்டாங்கன்னா ஆண்டவருக்கு தாங்காது, அவ்வளவு ஒரு உரிமை பாராட்டுவார். அப்ப மிரியாம கூட சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, தகப்பன் தன் பிள்ளையை காரி துப்பினது உண்டானால் அது மாதிரி நான் அவளை துப்பிட்ட, அவ பாளையத்துக்கு புறம்பா இருக்கட்டும், அப்புறம் உள்ள வரட்டும்னு சொல்றார். அப்போ நம்ம மேல எவ்வளவு ஆண்டவர் கரிசனை இருக்கிறார் பார்த்தீங்களா? சுவிசேஷங்களுடைய வேலையை நம்ம செய்யலாமா? எத்தனை நாளைக்கு நம்ம கேட்டுட்டே இருப்போம்? எத்தனை நாளைக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம்? எத்தனை நாளைக்கு நம்மளே கேட்டுட்டே இருப்போம்? நம்மளும் போய் சுவிசேஷனுடைய வேலையை செய்வோம். ஆலயத்துக்குள்ள, திருச்சபைக்கு மற்ற மக்களையும் நம்ம ஆண்டவருக்குள்ள வழி நடத்தலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டிலே நான் சுவிசேஷங்களுடைய வேலையை செய்ய மேய்ப்புகளைப் போல அந்த செய்தி எனக்கு சொந்தமாக்கி நீர் என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறே சுவாமி. இந்த சந்தோஷத்தை என்னால் அடக்கி வைக்க முடியாது. நான் மற்றவர்களுக்கும் இந்த சந்தோஷத்தை சொல்லி ஆலயத்துக்கு கூட்டிட்டு வர எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி கேட்கலாமா? ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, நான் தீர்மானம் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னோடு கூட நீங்கள் பேசுங்க சுவாமி. தீர்மானம் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. கேட்கலாமா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வாயை திறந்து கேட்கலாம். இது வரைக்கும் நான் சுவிசேஷங்களுடைய வேலை செய்யலை சுவாமி, எனக்கு இனிமேல் ஆண்டவரே உம்முடைய வேலையை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஆம் ஆண்டவரே, ஆயிரம் ஜனங்கள் உம்மை பார்ப்பதற்காக துடித்து கொண்டிருக்கும் போது உம்முடைய ஏக்கத்தின் குரலை கேட்டும் பைத்தியக்காரரை போல நாங்கள் வாழ்ந்து விட்டோம் சுவாமி. இனிமேலாவது ஆண்டவரே செய்தியை கேட்பவர்கள் மாத்திரமல்ல, சுவிசேஷங்களுடைய வேலையை செய்ய இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் என்னையும் நீங்கள் தயார்படுத்துங்க சுவாமி. எங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. அந்த நாளில் நீங்கள் சொல்லுவீங்களே, வாருங்கள் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு சொல்லி எங்களை கூப்பிடுவீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. தீர்மானம் எடுத்த மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. தீர்மானத்தில் நிலைத்து நிற்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.